சூரா யூசுஃபை பரட்டி நாம் படித்தால் ஃபஸபருன் ஜமீல், சபர் என்பது வேற, சபருன் ஜமீல் என்பது வேற. அழகான பொறுமை. குர்ஆன் நமக்கு பிரட்டி தர படித்து தர பாடம் முழு குர்ஆனை பிரட்டி சமரைஸ் பண்ணினா அதுல பெரிய பகுதி பொறுமைக்கு வந்துடும். என்ன பொறுமைண்டா அது குர்ஆன் சொல்லி தரது 2 வரியில சொல்லல. பொறுமையை பத்தி அல்லாஹ் இவ்வளவு பக்கம் பிரட்டினா அது என்ன பொறுமை என்பதை படிச்சு இந்த இடத்துல பொறுமையோட நடக்கிற நேரம் நன்றி உணர்வு நமக்கு வெளிவர ஆரம்பிக்கும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது என்னன்னு விளக்கணும். யாக்கூப் நபி ஒரு வார்த்தை சொன்னார். யூசுப் நபியை கிணத்துல போட்டுட்டு வந்த உடனே ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன், நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன். இப்படி நானும் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன்னு சொன்னா அது ஒரு சூறாவை அமைக்கிற அளவுக்கு அல்லாஹ் முக்கியமான பாயிண்டா பார்க்கிறான். நாம இந்த உட்கார்ந்து பேசிருப்போம், அது குர்ஆன்ல வரல. ஜனாதிபதி மார்ல அறிக்கை விட்டிருப்பாங்க, அது குர்ஆன்ல வரல. மன்னாதி மன்னர்கள் பேசுறது குர்ஆன்ல வரல. எங்கேயோ ஒரு இடத்துல யாக்கூப் நபி தந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னத யாரும் வீடியோ பண்ணல, யாரும் ரெக்கார்டு பண்ணல. உலக அழிவு வரைக்கும் அதை ஓதினால் இபாதத் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதை பாதுகாக்கிறான் என்றால் அவருடைய கல்பு எப்படி நொந்திருக்கும். அந்த வார்த்தையை சொல்லுவது சாதாரணமானது இல்லை.